வாடிக்கையாளர் போல நுழைந்து ஜவுளி கடைகளில் திருடும் கும்பலைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் இருந்து வந்து ஆட்டையை போட்ட பெண்களை கடை உரிமையாளரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருப்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை சவுகார்பேட்டை மின் தெருவில் துணிக்கடை நடத்தி வருபவர் மகேந்திரன். வியாழக்கிழமை இவரது கடைக்கு 5 பெண்கள் புது துணி வாங்குவதற்காக வந்தனர். அப்போது கடையில் மகேந்திரனின் மகன் விமல் மட்டும் இருந்துள்ளார். கடையில் விலை உயர்ந்த ரவிக்கைகளை புரட்டி புரட்டி பார்த்த அந்த பெண்கள் பின்னர் எதனையும் வாங்காமல் சென்று உள்ளனர். மற்ற வாடிக்கையாளர்களிடம் விற்பனையில் ஈடுபட்டிருந்த விமல் அதன் பின்னர் புது துணிகளை கணக்கெடுத்த போது ஒரு பண்டலை மட்டும் காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த விமல் துணி வாங்காமல் சென்ற 5 பெண்கள் மீது சந்தேகம் அடைந்து மின்ட் தெருவில் சென்று தேடினர். அப்போது 5 பெண்கள் நிற்பதைக் கண்டு ஓடி சென்று பிடிக்க முயன்ற போது அதில் 3 பெண்கள் தப்பி ஓடிவிட்டனர். மீதமிருந்த 2 பெண்களை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பிடித்து சோதனை செய்த போது கட்டை பையில் திருடிய துணிகளை மறைத்து வைத்து இருந்தது தெரிந்தது. மேலும் அந்த பெண்கள் இன்னும் சில கடைகளில் திருடி இருப்பதும் தெரிய வந்தது. 5 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு இதுக்குள்ளே போனாங்க. போயிட்டு பார்த்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நம்ம எதுவும் பார்க்க முடியல. ஸோ பண்டல் இங்கே சைடில் இருந்தது. எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஸோ நான் இந்த பக்கம்லேருந்து இந்த சைடு வந்தேன். வந்துட்டு பார்த்தேன்னா 4 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே நின்னாங்க, லேடி ஒன்று. அந்த லேடி பார்கெனிங் பண்ணாங்க. நான் வராது வேண்டான்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தேன்னா கோனலில் நின்றுட்டு பார்த்தேன்னா 5 பேர் அங்கே நின்னாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டு பேக்கில் எதுவும் போடுற மாதிரி பார்த்தேன். இப்படி போகிறாங்கன்னு போய் பிடிச்சின்னு நான் ஓடிட்டு போனேன். போயிட்டு ஒரு ஆள் பிடிச்சிட்டேன். 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் இந்த தெருவில் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தாங்க. ஸ்ட்ரீட் பசங்களாக பிடிச்சிட்டாங்க. இதையடுத்து கடைக்காரர் அளித்த தகவலில் அங்கு வந்த யானைக்கவுனி போலீசார் 2 பெண்களையும் பிடித்து விசாரித்தனர். அப்போது 2 பெண்களும் போலீசாரின் காலில் விழுந்து கெஞ்சினர். தங்களை விட்டுவிடும்படி கதறினர். ஹலோ ஹலோ இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் ஜெக்கையாப்பேட்டையை சேர்ந்த நல்லகுண்டா ராமதுளசி பேரம் சந்தோஷம் என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 15,000 மதிப்புள்ள ரவிக்கை பண்டல் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் ஆந்திராவிலிருந்து சென்னை வந்து கூட்டமாக உள்ள கடைகளில் வாடிக்கையாளர்கள் போல நடித்து திருடுவதை வழக்கமாக கொண்டு உள்ளதாகவும் சிக்கிக் கொண்டால் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு தப்பி விடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிடிபட்ட இருவரையும் கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய 3 பெண்களையும் தேடி வருகின்றனர். மேலும் இவர்கள் மீது தமிழகத்தில் வேறு எங்கெல்லாம் வழக்குகள் இருக்கிறது என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குமுதம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அஜயுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.